ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சிலாயிஸ் தான் பார்க்க போகிறோம். சிலாயிஸ் பார்ட் 3, பார்ட் 1, பார்ட் 2 பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்ட் 3 பார்க்க போகிறோம். இது வந்து என்ன அப்படின்னா ஒன்லி ஃபியூ அண்ட் ஒன்லி. ஸோ இந்த கான்செப்ட் வந்து எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுங்கிறத நம்ம பார்க்குறோம். சப்போஸ் இதுக்கு முன்னாடி இருக்கிறது பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் நான் கொடுக்குறேன். ஸோ அதை வந்து நீங்கள் ரெண்டுமே செக் பண்ணி பாருங்கள், அது எப்படி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத. சரி, நம்ம டேரெக்டாக கிளாஸ் போயிடலாம். ஸோ பாருங்கள், காம்ப்ளிமெண்ட்ரி பேர்ஸ் போன வாட்டி நம்ம பார்த்தோம். காம்ப்ளிமெண்ட்ரி பேர்ஸ் என்னென்ன அப்படின்னு. ஸோ எதர் ஆர் கண்டிஷன் வந்துச்சுனாவே அதுக்கு பேர் என்ன சொன்னோம், காம்ப்ளிமெண்ட்ரி பேர்ஸ்னு சொன்னோம். ஸோ அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அது காம்ப்ளிமெண்ட்ரி பேரில் வர முடியும். சரி, காம்ப்ளிமெண்ட்ரி பேரில் என்ன ரூல்ஸ் அப்படின்னா, போத் கன்க்ளூஷன், அதாவது ஸ்டேட்மெண்ட் கிடையாது, கன்க்ளூஷன் இஸ் ராங். அதாவது உங்களுக்கு கொடுப்பாங்களே ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் கன்க்ளூஷன் தனியாக கொடுக்கறது வந்து எப்படி இருக்கணும்னா, ரெண்டுமே தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ராங்காக இருக்கணும். அப்படி ராங்காக இருந்தால் தான் அது வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பேரில் வரும். ஃபஸ்ட்டு ரூல். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா, எய்தர் சப்ஜெக்ட் ஆர் ஆப்ஜெக்ட் ஆஃப் த கன்க்ளூஷன் ஷுட் பி சேம். அதாவது சப்ஜெக்ட்டும் ஆப்ஜெக்ட்டும் எப்படி இருக்கணும் அப்படின்னா சேமாக இருக்கணும். சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கேட்கலாம், என்ன சார் இது இங்கிலீஷில் வர மாதிரி இருக்குது, கிராமர் ரூல் மாதிரி இருக்குது அப்படின்னா. ஆமாம், அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஒரு கைண்ட் ஆஃப் கிராமர் ரூல்ஸ் தான். ஸோ சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, சம் ஏஆர்பி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த ஏ அண்ட் பி வந்து அப்படியே இருக்கணும். சம் ஏஆர்பி நோ ஏஆர்பி அப்படின்னு இருந்துச்சுன்னா தான் அது வந்து கரெக்டு. அதுக்கு பதிலாக சம் ஏஆர்பி நோ பிஆர்ஏ அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஈதர் ஆர் கண்டிஷன் வராது. ஸோ நம்ம அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம். சரி, தோஸ் கன்க்ளூஷன் ஷுட் பி இன் பேர். என்ன பேரில் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பேரில் இருக்கணும். இந்த 3 கண்டிஷனில் மட்டும்தான் இது ஃபாலோ ஆகும். ஒன்று சம் இருக்கணும், அடுத்தது சம் நாட் இருக்கணும். ஸோ இந்த 2 கன்க்ளூஷனில் வந்துச்சுனாலும் இது எய்தராக இருக்கும். அதாவது இந்த ஃபஸ்ட்டு இதை ஃபாலோ பண்ணி செகண்ட் இதையும் ஃபாலோ பண்ணி தேர்டில் இந்த 3ல் ஏதாவது ஒன்று இருக்கணும். அதாவது சம்மு சம் நாட் இருக்கணும், இல்லை சம்மு நோ இருக்கணும், இல்லைனா ஆளு சம் நாட் இருக்கணும். இன்னொரு கண்டிஷன் இருக்குது, நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகிறது. என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஆளு நோ இருக்குந்தா வந்து அது எய்தரார் வருமா அப்படின்னா வராது. இந்த 3 கண்டிஷனில் மட்டும்தான் அது வரும். எய்தரார் இந்த ஆல் அடுத்தது நோ, அதாவது ஆல் ஏஆர்பி நோ ஏஆர்பி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த கண்டிஷன் வந்து எய்தர் கண்டிஷனில் வராது. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா இந்த மாதிரி இதுலேயும் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது வராது. ஓகேங்களா? சரி, இதுலேருந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, சம் ஏஆர்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம், இது நம்ம இது வரைஞ்சிருவோம். சம் ஏஆர் பி சம் பிஆர் சி கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இதுதான் வந்து கன்க்ளூஷன், அதாவது ஸ்டேட்மெண்ட் நம்ம வரைஞ்சிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சம் ஏஆர்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம் ஏ வந்து சியில். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறதுல என்னது இருக்குன்னு, ஸோ போத் கன்க்ளூஷன் ஷுட் பி இண்டிவிஜுவலி ராங். ரெண்டுமே என்ன இருக்கணும், இண்டிவிஜுவலி ராங்காக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இண்டிவிஜுவலி ராங்காக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேங்களா? கன்க்ளூஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ சம் ஏஆர்சிங்கிறது ஃபாலோ ஆகாது. ஸோ அதனால் அது வந்து ஃபாலோ ஆகாது. செகண்ட் வந்து நோ ஏஆர்சி சொல்ல முடியாது. ஏக்கும் சிக்கும் வந்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ அதுவும் ஃபாலோ ஆகாது. அடுத்தது பாருங்களேன், என்ன இருக்கணும், சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டுமே சேமாக இருக்குன்னு சொன்னேன். சப்ஜெக்ட் இங்கே ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது, இங்கேயும் சி இருக்குது, இங்கேயும் என்ன இருக்குது, சி இருக்குது. அடுத்த தேர்ட் வந்து 3 ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூலில் தான் இருக்கணும். கன்க்ளூஷன் ஷுட் பி இந்த பேர் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேரில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன பேர் இருக்கணும், சம்மு நோ இருக்கலாம். ஓகேங்களா? சம்மு சம் நோ. ஸோ அந்த மாதிரி இருக்கிற 3 பேர் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த பேரில் இருக்கிறது மட்டும் தான் ஃபாலோ ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த கண்டிஷனில் எய்தர் ஆர் ஃபாலோ ஆகும். ஓகேங்களா? எய்தர் 1 ஆர் 2. இது 1 அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க, இது 2 அப்படின்னு வச்சிங்கன்னா எய்தர் 1 ஆர் 2 இட்ஸ் அ ஃபாலோ அப்படின்னு சொல்லலாம். அதாவது 1 ஃபாலோ ஆகலாம், இல்லை 2 ஃபாலோ ஆகலாம். ஸோ இந்த மாதிரி வெரி ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், இந்த 3 கண்டிஷன் ஃபாலோ ஆனிச்சு அப்படின்னா. சரி, இது மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் போட்டுருவீங்கன்னு தெரியும். தென் ஆஃப்டர் இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல் எதுக்கெல்லாம் வரும். நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகுறது என்ன அப்படின்னா, சார் இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதாவது கன்க்ளூஷன் சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த வேர்ட்ஸ் வந்து எப்படி ஃபாலோ ஆகும் அப்படின்னு எங்களுக்கு தெரியல சார் அப்படின்னா. ஸோ பாருங்கள், இந்த இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஈச் எவரி எனி 100% அல்லது நேம் ஆஃப் த பர்சன். நேம் ஆஃப் த பர்சன் அப்படின்னா இப்போ என்னோட நேமே சொல்லி, இல்லை இப்போ ராஜ் அப்படிங்கிற ஒரு பேரை சொல்லி, ஸோ ராஜேஷ் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணி ஒரு இதுக்கு கொடுத்துட்டாங்கனாலும் ஏதாவது ஒரு நேம் ஆஃப் த ஒரு பர்சனோட பேரோ அது மாதிரி கொடுத்தாலும் அது என்ன ஆகும், எந்த கண்டிஷனில் ஃபாலோ ஆகும்னா ஆளுங்கிற கண்டிஷனில் தான் ஃபாலோ ஆகும். ஸோ இதுவே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது நோங்கிற கண்டிஷனில் ஃபாலோ ஆகும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஈச் எவரி எனி 100%. இது எல்லாமே எதில் ஃபாலோ ஆகும்னா ஆளில் ஃபாலோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நெகட்டிவாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, சப்போஸ் இந்த ஈச் நோ ஈச் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க, இல்லை நோ எவரி அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னா அது மொத்தமாக என்ன ஆகும்னா நோ அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கணும், சம் நாட்டுன்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இது, அதனால தான் இது எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அடுத்தது பாருங்கள், இதே மாதிரி சம்மு சம் நாட்டு ரெண்டுமே இருக்குது. அதாவது ஜென்ரலி, ஆல்மோஸ்ட், அட்லீஸ்ட், லிட்டில், ஃபியூ, அட்மோஸ்ட், மெனி, மோஸ்ட்லி,
1 to 99%, அதாவது 50%, 60% எது வேணாலும் இருக்கலாம். நான் 99% வரையும் கொடுக்கலாம். 100% கொடுத்தா தான் நீங்கள் என்ன எடுத்துக்கணும், ஆல் அப்படின்னு எடுத்துக்கணும். 99% வரையும் நீங்கள் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா சம் தான் எடுத்துக்கணும். இதுவே அது நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம், அதை சம் நாட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, இது புரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, ஒன்லி கான்செப்ட் போயிடலாம். இந்த ஒன்லி கான்செப்ட் அப்படின்னா என்னன்னா, நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, ஒன்லி ஃபியூக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தெரியாமல் நிறைய பேர் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்லினா சரி சார், அதை கன்சிடர் பண்ண வேணாம், அப்படி டேரெக்டாக இப்படி போட்டலாம். அதாவது சம் பிஆர்ஏ அப்படிங்கிறது பாருங்க, ஒன்லி ஏஆர்பி அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கோங்கன்னா, ஆல் பிஆர்ஏ எடுத்துக்கிறது ரைட்டு தான். பட் அந்த கண்டிஷனில் சிலது ஃபாலோ ஆகும். அதையும் நம்ம ரொம்ப கன்சிடர்டாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எடுத்தோடனே நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, ஒன்லி ஏஆர்பி அப்படின்னு போட்டால் நிறைய பேர் பண்ணுறது ஆல் பிஆர்ஏ அப்படிங்கிற டயக்ராம் வரைஞ்சிட்டு அப்படியே ஆல் பிஆர்ஏங்கிறத மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. பட் அது அப்படி ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்படி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அது தப்பாக தான் போகும். உங்களோட மார்க் இதில் ரிடியூஸ் ஆகும். நிறைய பேர் வந்து என்னென்னா, சிலாயிசத்தில் வந்து ஃபுல் மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு திங்க் பண்ணிட்டு வெளில வருவீங்க. பட் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால ரொம்ப கான்சியஸாக அதை வந்து பிக் பண்ணி எடுக்கணும். ஸோ இதில் எதாவது தப்பு வந்துடக்கூடாது அப்படின்னா, ஈஸியான மெத்தடில் நம்ம எதுவுமே தப்பு பண்ணிடக்கூடாது. சரி, கம்பேரிஷன் பார்ப்போம். ஒன்லி அப்புறம் ஆல், இது ரெண்டுக்கு இருக்கிற கம்பேரிஷன் மட்டும் பாருங்கள். இங்கே லாஜிக் கொடுத்துருக்கேன், ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கேன், ஆல் ஏஆர் பி, எல்லா ஏவும் பி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சப்ஜெக்ட் ஆல் ஏங்கிறது சப்ஜெக்ட் ஆஃப் பி, ஓகேங்களா, சப்செட் ஆகணும். ஏங்கிறது வந்து பியோட சப்செட். ஆனால் இங்கே ஒன்லி ஏஆர் பிங்கிறது பி வந்து சப்செட் ஆஃப் இ, அதாவது சப்செட்னா ஒன்றும் இல்லை, உள்ளே வர்றது. ஓகேங்களா, ஆல் ஏஆர் பி அப்படின்னா இங்கே பாருங்க, இப்போ இது எப்படி டயக்ராம் இருப்பீங்க, ஏக்குள்ளர் வந்து பி இருக்கும் அப்படின்னு நீங்கள் டயக்ராம் வருவீங்க. இது எப்படி வருவீங்க அப்படின்னா, ஒன்லி ஏஆர்பின்னா பிக்குள்ளர ஏ இருக்கும் அப்படின்னு நீங்கள் டயக்ராம் வருவீங்க. கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் டயக்ராம் வருவீங்க. இதான் சப்செட்னு சொல்கிறோம். ஆனால் ரிலேஷன்ஷிப் எப்படின்னா, ஏ கேன் பி பொட்டன்ஷியலி ஓவர்லாப் வித் அதர்ஸ், இது பி கேனாட் பி ஓவர்லாப் வித் எனி அதர் எக்ஸ்பெக்ட். இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, பி கேனாட் பி ஓவர்லாப், அதாவது பி வந்து ஏக்குள்ள மட்டும்தான் இருக்கும். நீங்கள் அதை வந்து வேற எதோடையும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஓவர்லாப் பண்ண முடியாது. ஓவர்லாப்னா என்னது, பிக்கு சம், இப்போ சி இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சி ஒன்று இருக்குன்னா இந்த சி வந்து பியோட சேராது. அதே மாதிரி பாசிபிள் இருக்குன்னா பாசிபிள் கூட கிடையாது, எதுவுமே கிடையாது. அதாவது பி ஏக்குள்ள மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றது தான் ஒன்லி ஏஆர்பி. ஓகேங்களா, உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். டயக்ராம்லாம் நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறதுனால டயக்ராம் அப்படியே போட்டுருவீங்க. ஆல் ஏஆர்பி அப்படிங்கிறது, இப்போ ஒன்லி ஏஆர்பிங்கிறது ஆல் பிஆர்ஏ அப்படின்னு டயக்ராம் ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் இங்கே கண்டிஷன் ஒன்று இருக்குது, பி கேனாட் பி ஓவர்லாப் வித் எனி அதர் எக்ஸப்ட் ஏ, அதாவது ஏவை தவிர மீது எதுலுமே என்ன பண்ணாது, பி வராது. அப்போ பி வந்து ஒரு தனியாக இருக்கக்கூடிய ஒரு பொருள், அந்த பொருளோட எதுவுமே சேராதுங்கிறதுக்காக தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் கண்டிஷன். இது புரிஞ்சிச்சுன்னா இருக்கிற ஒன்லிங்கிற ஃபார்முலாவில் இருக்கிற எல்லா சிலாசிசத்தையும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, இதில் சிலது ஒன்லி ஃபியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஒன்லி ஃபியூ ஏஆர்பி, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மீன்ஸ் சம் ஏஆர்பி அண்ட் சம் ஏஆர் நாட் பி, அதாவது ஒன்லி ஃபியூ ஏஆர்பி அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா சம் ஏ வந்து பியாவும் இருக்கும், சம் பி வந்து ஏவா இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்லி ஃபியூ ஆர் ஏ அப்படிங்கிறத எப்படி வருவீங்க அப்படின்னா, ஒன்லி ஏ ஆர் பி அப்படின்னு போட்டுக்கலாம். அதாவது என்னன்னா, இந்த ஏ இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த பாட்டு வந்து இதில் இருக்கும், ஆனால் இந்த பாட்டு வந்து இதில் இருக்காது. அதாவது இந்த பாட்டு இதில் இருக்கும், இந்த ஏங்கிற பாட்டு வந்து இந்த பியில் இருக்காது. இப்படி தான் நீங்கள் ஏ வந்து பியில் இருக்கும், ஆனால் ஏ வந்து பியில் இருக்காது. அது ரெண்டுமே எதில் அமையும், ஒன்லி ஃபியூ ஆர் பி அப்படிங்கிறதுல நீங்கள் அமையும். இங்கே பாருங்களேன், ஆல் ஏஆர் பீயிங் பி இஸ் பாசிபிள் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். அடுத்தது ஆல் பி பீயிங் ஏ இஸ் பாசிபிலிட்டி, ரெண்டு சிஸ்து கொடுத்துருக்கேன். ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள், ஒன்லிக்கும் ஒன்லி ஃபியூக்கும் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஒன்லி ஏஆர் பி அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஆல் பிஆர் ஏ அப்படின்னு போடுவோம். அடுத்து என்ன பண்ணுவோம்னா, இதை வந்து இப்படி நம்ம ஸ்டார்ட் அவுட் பண்ணுவோம். ஏன் காரணம் என்னன்னா, இந்த பி வந்து வேற யாரோடையும் என்ன பண்ணாது, மிங்கிள் ஆகாது. இப்போ கொஸ்டின் நான் பாருங்களேன், ஆல் ஏ பீயிங் பி இஸ் பாசிபிள், எல்லா ஏவும் பிக்குள்ளே இருக்க சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபாலோ ஆகாது. ஏன்னு தெரியுமா, ஏன்னா பி வந்து எக்ஸ்க்ளூசிவ் டு ஏ, அதாவது பி தான் ஏக்குள்ளே இருக்கணும், ஆனால் ஏ வந்து பிக்குள்ளே இருக்கவே இருக்காது. பட் அந்த கண்டிஷனில் நம்ம நார்மல் ஸ்டேட்மெண்ட்டில் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அது ஃபாலோ ஆகும். இங்கே இது ஃபாலோ ஆகாது. அடுத்தது பாருங்களேன், ஆல் பி பீயிங் ஏ இஸ் பாசிபிள், எல்லா பியும் ஏக்குள்ளே இருக்கிறது பாசிபிளா. இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட், நார்மல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று பார்த்தோம். என்ன பார்த்தோம், ஆல் பிஆர் ஏ அப்படின்னு இருந்துச்சாங்கிறத இருக்கலாமான்னு கேட்டால் அது தப்பு நம்ம சொன்னோம். கரெக்டாங்களா? ஓகேங்களா? ஆனால் இந்த ஒன்லி அப்படின்னு ஃபாலோ ஆனிச்சு அப்படின்னா இந்த இடத்துல இது கரெக்ட்.
நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம் தான். பட் இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் இந்த சின்ன விஷயத்தை வச்சு தான் உங்களை பிளாக் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. மறுபடியும் சொல்கிறேன். ஆல் பிஆர்ஏ அப்படின்னு இருந்துச்சு, இதே இது ஆல் பிஆர்ஏ அப்படின்னு நார்மலாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த இது வந்து ஆக்சுவலாக என்னவா இருந்திருக்கும், தப்பாக இருந்திருக்கும். ஏன்னா ஆல் பீயிங் ஏ இஸ் பாசிபிள், ஆனால் இருக்கிறத இருக்கலாமான்னு கேட்டால் தப்பு நம்ம சொல்லியிருந்தோம். பட் இங்கே ஒன்லின்னு கொடுத்துருக்கிறதுனால என்ன ஆகும், இது கரெக்ட். ஓகேங்களா? ஸோ புரியுதுன்னு நினைக்கிறேன். செகண்ட் பாருங்க, ஒன்லி எ ஃபியூ ஏஆர்பி, அதாவது சம் ஏஆர்பி அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம டயக்ராம் வரைவோம். எப்படி வரைவோம், ஏ சம் ஏஆர் பின்னு பண்ணிட்டு ஏ வந்து பியில், சில பார்ட் வந்து ஏ வந்து பியில் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ பாருங்கள், ஆல் ஏ பீயிங் பி இஸ் பாசிபிள், அதாவது எல்லா ஏவும் பிக்குள்ளே இருக்க பாசிபிளானா பாசிபிள் கிடையாது. ஏன்னா சம் பி ஆர் நாட் என்னது பிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒன்லி ஃபியூன்னு கொடுத்துருக்கிறதுனால இது கன்ஃபார்ம். அப்போ இது ஃபாலோ ஆகாது. இப்போ பாருங்களேன், ஆல் பி பீயிங் இஸ் பாசிபிள். இப்போ கொஸ்டின் நல்லா பாருங்கள், இது சப்ஜெக்ட்டு, இது வந்து என்னது ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? சப்ஜெக்ட் தான் ஒன்லி a few AR அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏல சில பாட்டு தான் என்னது பியில் இருக்கும், ஏல சில பாட்டு பியில் இருக்காது. பட் பி வந்து என்ன வேணாலும் இருக்கலாம், ஏவோட இருக்கலாம், ஏவோட இல்லாமையும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த கண்டிஷனில் பி வந்து என்டரி ஏக்குள்ளே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படிங்கிறனால இது ரைட். நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒன்லி ஏ ஃபியூ ஏ ஆர் பி அப்படின்னு சொல்லியிருக்கான். அதாவது ஏல சில பாட்டு தான் பியில் இல்லை, ஏல சில பாட்டு பியில் இருக்குது. ஓகேங்களா? ரெண்டு கண்டிஷன் வரும். அதனால தான் இந்த ஃபஸ்ட்டு இது இந்த பாசிபிலிட்டி இருக்குல்ல, இந்த பாசிபிலிட்டி ஃபஸ்ட் இதில் ஃபாலோ ஆகலை. ஆனால் செகண்ட் பாசிபிலிட்டியில் எப்படி ஃபாலோ ஆகுதுன்னா, பிஏ கேட்டிருக்காங்க, பி வந்து ஏக்குள்ளே இருக்க பாசிபிள் இருக்கா, அதாவது இந்த பி வந்து ஏக்குள்ளே இருக்க பாசிபிள் இருக்கான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஏல சில பாட்டு தான் இருக்குது, சில பாட்டு இல்லைங்கிறது ஒன்லி ஃபியூ ஏ, அதாவது சப்ஜெக்ட் இங்கே வரதுனால இந்த இடத்துல இது ஃபாலோ ஆகுது. ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா சப்போஸ் இது புரியலன்னா 2-3 வாட்டி கேட்டு பாருங்கள், புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? சில கொஸ்டின்ஸ் நம்ம இதிலே சால்வ் பண்ணுவோம், அப்போ தான் இது புரியும். சரி, டயக்ராம் பாருங்கள். ஒன்லி வாட்டர் இஸ் ஜூஸ், சம் வாட்டர் இஸ் லிக்யூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி வாட்டர் இஸ் ஜூஸ் அப்படின்னு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராம் ஒன்று வரைவோம். ஓகேங்களா? அடுத்தது இன்னரில் ஒரு டயக்ராம் ஒன்று வரைவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஜூஸ் இருக்கணும், அடுத்தது வந்து லிக்யூட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் எல்லாத்தையும் வரைஞ்சிருவோம். அப்புறம் என்ன பண்ண போனால், ஃபஸ்ட்டு வந்து ஜூஸ் உள்ளே தான் ஜூஸ் வரும். ஒன்லி ஜூஸ் அப்படின்னா ஜூஸ் உள்ளர வெள்ளை வாட்டர். தென் ஆஃப்டர் லிக்யூடு வந்து சம் வாட்டர் இஸ் லிக்யூட்னு சொல்லியிருக்காங்க, லிக்யூட். இப்போ பாருங்களேன், சம் ஜூஸ் இஸ் லிக்யூட், அதாவது சம் ஜூஸ் வந்து லிக்யூடா. நம்ம என்ன சொல்லிட்டோம், இந்த இது ஒன்லின்னு கொடுத்துட்டா இது வேறு எதுலையுமே ஃபாலோ ஆகாதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன், அதாவது கன்க்ளூஷன் 1 வந்து ராங், வராது. அடுத்தது நோ ஜூஸ் இஸ் லிக்யூட், நோ ஜூஸ் இஸ் லிக்யூட். ஆமாம், கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா ஒன்லின்னு கொடுத்துட்டாங்கன்னா இது வாட்டருக்குள்ளே மட்டும்தான் இருக்கும், இது எதிரில் இருக்காது, லிக்விட்குள்ளே இருக்காது. அப்போ கண்டிப்பாக இது ஃபாலோ ஆகும். ஒன்லி 2 இஸ் ஃபாலோ. ஓகேங்களா? சரி, செகண்ட் கொஸ்டின் போவோம். ஸோ பாருங்கள், ஒன்லி பெர்ஃப்யூம் இஸ் குயிட், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா குவைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ண போகிறோம், பெர்ஃப்யூமு, ஸோ உள்ளார வந்து ஒரு குவைட் வரைஞ்சிக்கும். அடுத்தது ஷிஃப்ட்டு வந்து இதில் இருக்குது. ஓகே, இதில் வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம டயக்ராம் வரைய போகிறோம். ஸோ குவைட்டு பண்ணியாச்சு. ஸோ அது வந்து ஒன்லின்னு இருக்குது. அடுத்தது பெர்ஃப்யூமு, தென் ஆஃப்டர் பெர்ஃப்யூம் வந்து ஷிஃப்ட்டு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நோ குவைட் இஸ் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், குவைட் வந்து என்ன இருக்காது, ஷிஃப்ட்டில் இருக்காது. ஸோ இது வந்து ஃபாலோ ஆகும். அடுத்தது ஆல் ஷிஃப்ட் பீயிங் குவைட் இஸ் பாசிபிள், எல்லா ஷிஃப்ட்டும் குவைட்டுக்குள்ளே இருக்குது. ஏன்னா பாசிபிளே இல்லை. ஏன்னா என்ன சொல்லியிருக்கோம், ஒன்லினா இதுக்குள்ளே தான் இருக்கணும், வேறு எதுவும் ஃபாலோ ஆகாது. ஸோ ஒன்லி 1 ஃபாலோ, அடுத்தது 2 ஃபாலோ ஆகாது. ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, ஒன்லி பாக்ஸ் ஆர் பேக்ஸ் பண்ணியாச்சு. தென் ஆஃப்டர் புல்லட்ஸ், நோ புல்லட்ஸ் ஆர் பாக்ஸ், நோ புல்லட்ஸ் ஆர் பாக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாக்ஸ், ஒன்லி பாக்ஸ். அப்போ பேக் உள்ளே வரும். சரி, இங்கே பாக்ஸஸ். ஸோ தென் ஆஃப்டர் இது வந்து கிராஸில் இருக்கும். நோ புல்லட் இஸ் பாக்ஸ், புல்லட் வந்து பாக்ஸஸில் இல்லை. அப்போ இந்த கண்டிஷன்லேருந்து எடுக்கிறாங்க, இது வந்து புல்லட்ஸ். ஓகே, ஸோ இப்போ கண்டிஷன் பாருங்கள். ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க, நோ புல்லட் ஆர் பேக்ஸ். புல்லட் வந்து பேக்ஸ் ஆமாம் வராது, ஏன்னா ஒன்லின்னு கொடுத்துருக்கனால
இது வராது, அதனால் இது கரெக்டு. ஓகேங்களா? சம் பேக்ஸ் பீயிங் புல்லட் இஸ் பாசிபிள். சம் பேக்ஸ் வந்து பீயிங் புல்லட் இஸ் பாசிபிள். எப்படி பாசிபிள் ஆகும்? பாசிபிள் ஆகாது. ஸோ அதனால் இது ஃபாலோ ஆகாது. உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒன்லின்னு கொடுத்துட்டாங்களாவே அது பாக்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும், வேறு எதுக்குள்ளேயும் இருக்காது அப்படிங்கிறது தான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ இதில் பாருங்கள், ஒன்லி புக்ஸ் ஆர் கரெக்டு. ஃபஸ்ட்டு வரைஞ்சிருவோம், டயக்ராம் வரைஞ்சிருவோம். அடுத்தது ஸ்ட்ரீம், சேம் அதே மாதிரி டயக்ராம் தான் வருது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கரெக்டுங்கிறது உள்ளே வரணும். ஸோ இது வந்து ஒன்லிங்கிறதுனால, தென் ஆஃப்டர் புக்ஸு, தென் ஆஃப்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ட்ரீம். ஸ்ட்ரீம் வந்து எதில் இல்லை? கரெக்டுலேருந்தே ஸ்ட்ரீம் இல்லை. ஓகேங்களா? அது ஆப்வியஸ்லி வராது, பட் கரெக்ட்லேருந்தே இருக்காதுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நோ புக் இஸ் ஸ்ட்ரீம், அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, நோ புக் இஸ் ஸ்ட்ரீம், எல்லா புக்கும் வந்து ஸ்ட்ரீமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொல்லவே முடியாதுல்ல. இது பாசிபிளாக கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, சொல்லலாம். ஸோ இதில் வந்து அது மாதிரி கிடையாது. ஸோ அதனால் இது ராங்கு. சம் புக் ஆர் நாட் அ ஸ்ட்ரீம். சம் புக் வந்து நாட் அ ஸ்ட்ரீம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது? ஒன்லி இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கண்டிஷன் வந்திருக்கு. ஒன்லிலேருந்து நம்ம டேரெக்டாக இதுலேருந்து நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபாலோ ஆகும். ஸோ நமக்கு கன்க்ளூஷன் 2 வந்து எப்போதுமே நமக்கு ஃபாலோ ஆகும். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒன்லி சாக்ஸ் ஆர் சாக்கோ ஆர் பொட்டேட்டோஸ், நோ சாக்கோ இஸ் டேஸ்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? வென் டயக்ராம் வரைய போகிறோம். என்ன வென் டயக்ராம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பொட்டேட்டோஸ் வரைஞ்சிருவோம். ஓகே. ஸோ தென் ஆஃப்டர் அதுக்கு வந்து என்னவா இருக்குது அப்படின்னா சாக்கோஸ்குள்ளார இருக்குது. தென் ஆஃப்டர் டேஸ்டி. ஸோ டேஸ்டிக்கு தனியாக ஒரு டயக்ராம் வரைஞ்சிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து வரைஞ்சிருவோம். ஓகே, பொட்டேட்டோஸ். ஸோ இது வந்து உள்ளே இருக்குது. ஸோ அது வந்து ஒன்லிக்குள்ளே இருக்கிறதுனால அது மாதிரி போட்டாச்சு. அடுத்தது சாக்கோஸ் வந்து நோ சாக்கோஸ் இஸ் டேஸ்டின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேஸ்டின்னு நம்ம தனியாக எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து கிராசிங் ஆகுது. நோ பொட்டேட்டோஸ் ஆர் டேஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், பொட்டேட்டோஸ் வந்து டேஸ்டிக்குள்ளே வராது, ஏன்னா அது ஒன்லிங்கிறதுனால அது வராது. அடுத்தது சம் பொட்டேட்டோஸ் பீயிங் டேஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன் ஃபாலோ ஆகாது, நமக்கே தெரியும். ஓகேங்களா? சரி, செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இது வரையும் ஒன்லி பார்த்தது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒன்லி ஃபியூ அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த டயக்ராம்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்லி ஃபியூஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்லி ரெட் ஆர் ப்ளூஸ். ஸோ இப்போ இங்கே வந்து ரெட்டு போட்டுறோம். ஒன்லி ஃபியூ ரெட்ஸ் ஆர் ப்ளூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷனில் ரெட்டு வந்து ப்ளூவில் வரும். தென் ஆஃப்டர் என்ன சொல்லியிருக்கோம், ப்ளூக்கும் ரெட்டுக்கும் சம் பார்ட்ஸ் வராதுன்னு சொல்லியிருக்கோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா க்ரீன்ஸு, ஆல் ப்ளூஸ் ஆர் க்ரீன்ஸு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், க்ரீன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ கண்டிஷன் பாருங்களேன், சம் ரெட்ஸ் ஆர் க்ரீன்ஸு. சம் ரெட்ஸ் வந்து க்ரீன்ஸ் இருக்குது, பாசிபிள் இருக்கா? ஆமாம், பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? ஆல் ரெட்ஸ் கேன் பி க்ரீன்ஸ், எல்லா ரெட்டும் க்ரீன்குள்ளே இருக்க பாசிபிள் இருக்கு. இப்போ நல்ல கண்டிஷன் பாருங்கள், எல்லா ரெட்டும் க்ரீன்குள்ளே இருக்கிற பாசிபிள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல கூட வரலாம். ஸோ அதனால் இது பாசிபிள் இருக்குது. பட் இதில் என்ன இருக்குது, சம் ரெட்ஸ் ஆர் நாட் ப்ளூன்னு வேற கண்டிஷன் இருக்கிறதுனால அந்த கண்டிஷன் மட்டும் தான் ஃபாலோ ஆகாது. ஓகேங்களா? ஸோ மீதி இருக்க கண்டிஷன்ஸ் நமக்கு ஃபாலோ ஆகும். ஓகே, ஸோ பாருங்கள், இதில் ஒன்லி லேப்டாப்ஸ் ஆர் டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேப்லெட்ஸும் போட்டாச்சு. ஸோ என்ன பண்ண போகிறோம், இதுக்கும் கண்டிஷன் வராது. ஒன்று சம் இருக்குது, இந்த பார்ட்டில் சம் பார்ட்ஸ் இருக்குது. தென் ஆஃப்டர் வந்து மொபைல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆல் டேப்லெட்ஸ் ஆர் மொபைல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொபைல்ஸும் பண்ணியாச்சு. இங்கே பாருங்களேன், ஆல் லேப்டாப் கேன் பி மொபைல்ஸ், எல்லா லேப்டாப்பும் மொபைல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? ஆமாம், சான்சஸ் இருக்குது. அடுத்தது ஆல் மொபைல் கேன் பி லேப்டாப்ஸ், அதாவது எல்லா மொபைல்ஸும், அதாவது ஆல் மொபைல் கேன் பி லேப்டாப்ஸ், எல்லா மொபைலும் லேப்டாப்புக்குள்ளே பாசிபிள் இருக்குன்னா இருக்குது. இப்போ இந்த கண்டிஷனில் சில பேருக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். ஏன்னா இது நார்மலாக இருக்க மாதிரி தானே இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்கலாம். இப்போ இந்த கண்டிஷன் பாருங்கள், நார்மலாக ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்லி ஃபியூ லேப்டாப்ஸ் ஆர் டேப்லெட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஒன்லி ஃபியூ லேப்டாப்ஸ் ஆர் டேப்லெட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது தேர்ட் ஒன்று கேட்குறாங்க. தேர்ட் ஒன்று என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஆல் லேப்டாப் பீயிங் டேப்லெட் இஸ் பாசிபிள் அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படிக்கு ஒன்று கொஸ்டின் கேட்குறாங்க. ஆனால் நம்மள்ட்ட என்ன பண்ணுவோம், நம்ம சப்போஸ் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து சம் லேப்டாப் இஸ் டேப்லெட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பீயிங்கில் பாசிபிள் வரும். அதாவது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃப்ரெண்டு வந்து திக் ஃப்ரெண்டாகவும் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். பீயிங்கில் வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபியூச்சரில் வரதுக்கு பாசிபிள் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். பட் இந்த கண்டிஷன் என்னன்னா பாசிபிளாக வராது. ஏன்னா ஒன்லி ஃபியூ கொடுத்துருக்காங்க. அதாவது சம் பார்ட் வந்து எதில் இல்லை, டேப்லெட்ஸில் இல்லை. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் இது வராது. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், ஒன்லிக்கும் ஒன்லி ஃபியூக்கும். சப்போஸ் எது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம இன்னும் என்னென்ன சப்ஜெக்ட் போகணுங்கிறது கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம இது ஃபர்தராக வந்து இது ஃபுல் நம்மளோட மெயின் டார்கெட்டே என்ன அப்படின்னா, ஈஸியாக எவ்வளோ
ஸ்மார்ட்டாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் எல்லாமே சொல்லிக் கொடுக்க பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் செஷனில் நம்ம அடுத்த சாப்டர் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.